அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிரான விசாரணை மற்றும் சட்ட ரீதியிலான நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு தீவிரப்படுத்தி இருக்கிறது ஒரு புறம். இன்னொரு புறத்தில் இந்த நடவடிக்கைகளால் கடும் பதற்றத்தில் அழுத்தத்தில் இருக்கிறார்கள் தாவேகாவுடைய தலைவர்கள். விஜய்க்கு பரிவாக அதிமுக, பாஜக போன்ற கட்சிகள் இன்னொரு புறம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கிடையே டெல்லிக்கு சென்றிருக்கிறார் அந்த கட்சியின் திரு ஆதவ் அர்ஜுனா. இதெல்லாம் இன்றைய நேர்பட பேசுக்கான இணைப்பு புள்ளிகளாக நாம பார்க்க இருக்கிறோம். எதை நோக்கி செல்கிறது விஜயின் அரசியல் பயணம் என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் பங்கேற்றிருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு செந்தில்வேல் பங்கேற்றிருக்கிறார். அரசியல் ஆய்வாளர் திரு பெருமாள்மணி பங்கேற்றிருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு ஐயநாதன், 5 நாட்கள் ஆயிடுச்சு 41 பேர் உயிரிழந்த சம்பவம் நடந்து முடிந்து. இடைப்பட்ட காலத்துல ஏதாவது யூகிக்க முடிகிறதா திரு விஜயுடைய அரசியல் பயணம் இதை நோக்கி செல்கிறது அப்படிங்கிறத? விஜயனுடைய அரசியல் பயணம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் கலந்து கொண்ட நிகழ்ச்சியால் ஏற்பட்ட அந்த விளைவுகளை திமுகவை நோக்கி திருப்புவதில் அவர் சற்றப்போ ஒரு 60% வெற்றி பெற்றிருக்கிறார். ஏதாவது இது சதி, காவல்துறை முழுமையான சரியான பாதுகாப்பு அளிக்கலை, போதுமான அளவு காவல்துறை எடுத்தது நிறுத்தலை, அது ஒரு குறுகிய இடம் அப்படின்றது அவர் மட்டும் இல்லை, அவர் சொல்லக்கூடிய அவருடைய நண்பர்கள், அவர் நன்றி தெரிவித்த அவருடைய நண்பர்கள் அந்த வேலையை செய்கிறாங்க. இதுக்கு மூல காரணம் என்னன்னா, தமிழக அரசு தயக்கத்துடன் மேற்கொண்ட சட்ட அணுகுமுறையே என்று நான் சொல்கின்றேன். ஒரு நிகழ்வு நடந்துருச்சு, அந்த நிகழ்வுக்கு நீங்கள் வழக்குக்கு கொண்டு வரீங்கன்னா அந்த இடத்துல ஏற்பட்ட அந்த பாதிப்பு அப்படின்றது தான் முக்கியம். அப்போ அந்த பாதிப்புக்கான மூல காரணம் என்ன? நீங்கள் எந்த மருத்துவரை கேட்டாலும் சொல்லுவாங்க, அங்கே இருக்கிற மக்களை கேட்டாலும் சொல்லுவாங்க, அங்கே இருந்து கவர் பண்ண செய்தியாளர்களை கேட்டாலும் சொல்லுவாங்க, காத்தால் இருந்துட்டு அவங்க அங்கே காத்துட்டு இருந்ததும், உணவு தண்ணீர் இல்லாமல் அவர்கள் தவிச்சதும், பிறகு அந்த அதிக அளவு அங்கே கூட்டம் சேர்ந்ததும், இவருடைய பேருந்து நடுவில் கொண்டாந்து நிறுத்தினதும், அதன் காரணமாக பின்னுக்கு தள்ளப்பட்ட மக்களும், அப்பொழுது ஏற்பட்ட நெரிசலும், மூச்சு திணறலுக்கும் மரணங்களுக்கும் நடந்துச்சு அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அப்பாறு இருக்க அப்போ நீங்கள் அந்த கட்சியை சேர்ந்த பர்மிஷன் வாங்கின ஒரு மாவட்ட செயலாளர், அவரோட இருக்கக்கூடிய ஒருத்தர், இன்னும் சிலர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கைது பண்ணுறீங்க, கேஸில் இம்ப்ளிகேட் பண்ணுறீங்க, கைதும் பண்ணியிருக்காங்க. அதான் கைது பண்ணியிருக்கிறீங்க, அது நடந்திருக்குது. நீதிமன்றத்தில் நிறுத்துறீங்க, அப்போ அவங்க நீதிமன்ற காவல் இருக்காங்க. எனது கேள்வி என்னன்னா, இதனுடைய மூலம் எங்கேருந்து வருது சொல்லுங்க. 9 மணிலேருந்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த இடத்துல, 6 மணிலேருந்து காத்துட்டு இருக்கிறாங்க நாமக்கல்ல. 8:45 பேசுவாங்கன்ற அந்த நேரத்தை வாங்கினது தமிழக வெற்றி கழகம், அந்த கட்சி. அதை ஹானர் பண்ண வேண்டியது அந்த கட்சியினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள். ஆனால் அவர் இங்கேருந்து புறப்படும் போதே 8:45 தான் அவர் போறாரு. இதன் விளைவா 8:45 பேச வேண்டிய நாமக்கல் கூட்டத்தில் 2:45 பேசுறாரு. அங்க 34 பேர் மயக்கம் போட்டு விழுகிறாங்க, மருத்துவமனை கொண்டு போறாங்க. அப்ப இதே மாதிரி இன்னொரு இடத்துல இந்த விளைவு ஏற்படும் அப்படின்றது யாருக்குமே தெரியாதா? அப்ப அவர்கள் புரிந்தே அதை செய்கிறார்கள். அதற்கப்புறம் வந்துட்ட உடனே மேலும் இங்கே கூட்டம் அதிகரித்து இவ்வளவும் நடந்து பண்ணிட்ட உடனே நீங்க வழக்கை தொடுக்கும் பொழுது எப்படி நீங்க விஜயை எக்ஸ்க்ளூட் பண்றீங்க? எப்படி அவர் விஜயை வழக்கில் கொண்டு வரல? அதுக்கான விளக்கத்தை தமிழ்நாட்டினுடைய டிஜிபி தரணும் மக்களுக்காக நான் எதிர்பார்க்கிறேன். இதைத்தானே திரு திருமாவளவனும் கேட்கிறாரு. ஆமா, இது அதுக்கு முன்னாடி நம்மளும் கேட்டோம். இன்னைக்கு அவர் திருமாவளவன் அவர்கள் கேட்டது ரொம்ப நேர்த்தியான நேர்மையான ஒரு சட்ட ரீதியான பார்வை. அது இதை தான் செஞ்சிருக்கணும். அவருக்கு நீதிமன்றத்தில் வந்து பதில் சொல்லட்டும், எப்படி நான் இதுக்கு பொறுப்பாளி இல்லைன்றதை சொல்லட்டும். நீங்க வழக்கு போடும் பொழுது முதல் கோணல் முற்றும் கோணல்னுவாங்க. ஒரு வழக்கில் சட்ட ரீதியாக நாங்கள் சொல்ல வரேன், சட்ட ரீதியாக நீங்க யாரையாவது காப்பாற்ற நினைச்சீங்கன்னா மொத்த வழக்கம் அடிபட்டு போயிடும். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அங்கே இருக்கக்கூடிய மதியழகனோ, அங்கே பர்மிஷன் கேட்ட மதியழகனோ இல்லை பவுன்ராஜோ அந்த இடத்தினுடைய நிகழ்வை நிர்ணயிக்கக்கூடிய சக்திகள் கிடையாது. அவங்க they are only tools to obtain permission from the designated authority. அவ்வளவுதான். இப்ப ஏன் விஜய் அந்த வழக்குல சேர்க்க கூடாதுங்கிற முடிவுக்கு தமிழ்நாடு அரசு வந்தது? ஆமா, இது என்னத்துக்கு வந்துச்சுன்னா, ஆரம்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நான் மெத்த பணிவன்போடு மரியாதையுடன் சொல்றேன், உங்ககிட்ட ஒரு பதட்டம் தெரியுது. அது அரசியல் ரீதியானது. சட்டத்தின் பார்வையில் அரசியல் வந்துச்சு அப்படின்னோம்னா அது சொதப்பல்ல தான் முடியும்.
நீங்க அந்த மக்களுக்கான நியாயத்தை பெற்றுத்தர வேண்டும். இப்படி ஒரு நிகழ்வு நடக்கக்கூடாது அப்படின்னம்னா ஹாவ் அ டைரக்ட் இன்கான்சிக்வன்சியல் அப்ரோச். நீங்க அங்க என்ன பண்ணணுமோ அதை நீங்க பண்ணுங்க. அதை நீங்க பண்ணல. நீங்க ரொம்ப பல அஃபர்மேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்க கொடுத்துருக்கீங்க. அது அனைத்தும் வந்துட்டு தப்பு. நான் என்ன சொல்றேன், விஜய் இம்ப்ளிகேட் பண்ணுங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னம்னா தான் அந்த வழக்குல இவர் சம்பந்தப்பட்டிருக்கார் என்று சொல்ல முடியாதுன்னு நீதிமன்றம் சொல்லிட்டு அவர் விடுவிக்கட்டும். நான் அரெஸ்ட் பண்ண அந்த இடத்துக்கெல்லாம் நான் வரல. நான் விஜய் இந்த கேஸுக்கு உரித்தான நபர், அவர்லேருந்து தான் ஆரம்பிக்கணும். கீழே இருந்து சொன்னாங்க, அவங்க போகல, இதெல்லாம் கிடையாது. இவருக்குன்னு ஒரு சார்ட்டர்டு ஃபிளைட் வச்சிருக்காரு. இவர் 6 மணிக்கு புறப்பட்டு இருந்தாருன்னா 6:45 போயிருக்கலாம். 6:45 போயிட்டு இருந்தாருன்னா 92 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய நாமக்கலுக்கு அவர் 1.5 மணி நேரத்தில் போயிருக்கலாம். 8:15. அதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் ஓய்வு எடுத்துட்டு பேசினாலும் 8:45 சொன்னபடியே பேசலாம். விஜய்க்கு கூட்டம் கூடாது அப்படின்றதெல்லாம் சும்மா பேச்சு. எப்பொழுதும் கூட்டம் கூடும், எந்த நிலையிலும் கூட்டம் கூடும். எல்லாரும் வந்து பார்ப்பாங்க. இது சாதாரணமா நடக்கிறது. நான் சீமான் கிட்டே கூட நாங்க சேர்ந்து இயங்கும் போதே நாங்க பார்த்தோம். ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா 300-400 பேர், 500 பேர், 1000 பேர் இருப்பாங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா திரண்டு பல்லாயிரமா பெருகும். அப்படிதான் வருவாங்க ஜனங்க. அது இயல்பானது. அதனால அது நடந்திருக்கும். அது பத்தி ஒண்ணும் இல்லை. ஆனால் இங்க திருச்சியினுடைய முதல் அந்த மரக்கடை நிகழ்ச்சிக்கு 6 மணி நேரம் கடத்தி அவங்க வந்ததுல இருந்துட்டு ஒவ்வொரு நிகழ்வுக்கும் அவங்க தாமதமா வராங்க. நான் முதல் நிகழ்ச்சியை நான் கரெக்டான நேரத்துக்கு தானே வந்தேன், அடுத்த நிகழ்ச்சிக்கு தான் வந்துட்டு நான் தாமதமா வந்தேன் அப்படின்னு சொன்னா we can understand. ஆனா முதல் நிகழ்ச்சிக்கு 6 மணி நேரம் தாமதம். 8:45 இடத்துல நீங்க 2:45 மயக்க பிடிக்கிறீங்க. அப்போ இந்த இடத்துல ஐயா தந்தை பெரியார் சொன்னாரு, பொது வாழ்க்கைக்கு வந்துட்டு அவனுக்கு கொள்கை பூர்வமான ஒரு மனிதனுக்கு 3 விஷயங்கள் இருக்கக்கூடாதுன்னாரு. தயவு, தாட்சண்யம், தயக்கம். முதல்வர் அவர்களே, நீங்கள் தந்தை பெரியாரினுடைய சொற்களையும் கொள்கைகளையும் மனப்பூர்வமாக மதிப்பவர், ஏற்றவர். அதனால சொல்ல வரேன், தயவு, தாட்சண்யம், தயக்கன்றதை விட்டுருங்க. வழக்கு அப்படின்றது மக்கள் நலன் கொண்டு செய்யக்கூடிய சட்டப்பணி. அதை நீங்கள் முழுமையாக செய்யுங்கள். திரு ரவீந்திரன் துரைசாமி, திமுக தாவேகா அப்படின்னு பொசிஷன் பண்ணணும்ன்றதான் திரு விஜயோடைய இலக்கு. கரூர் துயர சம்பவம் தொடர்பான நிகழ்வுல திமுகவுக்கு எதிராக இதை திசை திருப்பும் முயற்சியில 60% அளவுக்கு தாவேகாவுக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது அப்படின்னு திரு ஐயநாதன் சொல்றாருன்னா, பொலிட்டிக்கலா அந்த பொசிஷனை நோக்கி தாவேகா நகர்றதுல அவங்களுக்கு ஓரளவுக்கு கிரிப் கிடைச்சிருச்சு அப்படின்னு தானே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. பொசிஷனுங்கிறது எம்டி, ரியாலிட்டி தான் உண்மை. கமலஹாசன் டிவி பெட்டியை உடைச்சி திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் நான் தான் மாற்றுன்னு பொசிஷன் பண்ணார். எல்லாருக்குமே தெரியும். நிறைய டிவி பெட்டியை உடைச்சி திமுக அண்ணா திமுக மாற்றினதும் அவரை பாராட்டினேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் தான் பாராட்டினேன். நான் வாக்களிக்கல, அவர் வாக்களிச்சிருப்பார் அந்த ஃப்ரெண்டு. பட் என்ன ரிசல்ட் வந்தது? தினகரன் 5.5% எடுத்தார், சீமான் 3.8% எடுத்தார், பொசிஷன் பண்ணவர் 3.7 தான் எடுத்தார். ஸோ பொசிஷனிங்கிறது ரிசல்ட்டாக வர வேண்டிய அவசியம் இல்லை. பட் பொசிஷன் பண்றது ஒரு திறமை தான். உங்களை பொசிஷன் பண்ணும்போதே பெருசா பொசிஷன் பண்ணோம், அது அந்த வகையில் அது தவறில்லை. ஆனால் வாக் த டாக்குங்கிற மாதிரி பொசிஷனுக்கு தக்கன நீங்க நிற்கணும். அந்த பொசிஷன் நீங்க இன்னைக்கு கரெக்ட்னு சொன்னா இந்த அறிக்கையில நீங்க விட்டுருக்கணும். நிர்மலா சீதாராமன் ஓட நடவடிக்கைகளும் அவங்க பேச்சும், நான் மோடிட்டு வந்து நிற்கிறேன், என்னோட கருத்தை நான் சொல்றேங்கிறதுல முழுக்க திமுக கழகத்துக்கு ஆதரவா, கவர்மெண்ட்டுக்கு எதிராக எதுவும் சொல்லிடாண்டாம். அவங்கள்ட்ட 22 MP இருக்கு, நமக்கு நேஷனல் பிரசிடென்ட் போட முடியல, பிரச்சனைகள் இருக்கு, திமுகவுக்கு எதிராக எதுவும் பண்ணாண்டான்னு மந்திரி சபையில் 7வது இடத்துல இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் மோடி சொல்றாரு, நான் சொல்றேங்கிறத அவங்க சொல்றாங்க. விஜய்க்கு அந்த பொசிஷன்ல இருக்கும்னா அவர் இன்னைக்கு சொல்லியிருக்கணும், மறைமுக கூட்டணி பாஜகவுக்கும் திமுகவுக்கும் மறைமுக கூட்டணி, நிர்மலா சீதாராமன் இந்த இடத்துல திமுகவுக்கு ஆதரவா இருக்காங்கிற கருத்தை சொல்லியிருக்கணும். அது அவரால் சொல்ல முடியல. அப்போ அவருக்கு விட்டே ஒரு இது அண்ணாமலை லோக்கல் பொலிட்டிக்ஸ், செந்தில் பாலாஜி எதிர்ப்பு, தென் நயனார் நாகேந்திரன் அவரு அதிமுக கூட்டணிக்காக திமுக கழகத்துக்கு எதிரான ஒரு கருத்து. இதை தாண்டி இல்ல, இதெல்லாம் உதவி தானே சார் செய்யுது விஜய திமுகவுக்கு எதிராக பொசிஷன் பண்றதுக்கு. இதெல்லாம் டாப்பிங்ஸ் தானே. அதைத்தான் நான் விஜயே தன்னளவில் அதை சாத்தியப்படுத்திட்டாருன்னா சுத்தி இருக்கிற எல்லாரும் கை கொடுக்கறாங்கன்னா அது இன்னும் எளிது தானே திரு விஜய்க்கு. அதைத்தான் நான் சொல்றேன் கார்த்திகேயன். இது ராம்தாஸ் அதுவலே சொல்லுவாரு, தினகரங்க வந்துட்டாங்க, சசிகலா அம்மையார அவர் பார்த்துட்டாரு, இவர் பார்த்துட்டாருலாம் பிஜேபிக்குள்ள இருக்கும். ஆனா கடைசியா நடக்கிறது வேறையா இருக்கும். உங்கள்கிட்ட நாம அதை பேசியிருப்பேன்.
போன்லாம் நான் பேசியிருக்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு இந்த இடத்துக்குள்ள ஒன்னும் பயன் தராதுன்றீங்களா? அந்த விஜயோட இந்த முயற்சி பயன் தராதுன்றீங்களா? பாஜகவே மோடி ஒரு கருத்துல இருக்கிறாரு, அமித்ஷா இன்னொரு கருத்துல இருக்காங்க தான் நான் சொல்ல வர்றேன். மோடியோட கருத்தை நிர்மலா சீதாராமன் வந்து சொல்லிட்டு போறாங்க. அந்த ரகசிய கூட்டணிங்கிறது பாஜக திமுக நோக்கி இருக்கிறாங்க. டெல்லி பாஜக ஒரு தரப்பு, திமுக நோக்கி இருக்கிறாங்க. அது மெட்டீரியல் பொலிட்டிக்ஸ்ல சரியும் கூட. 240 இருக்குது, நேஷனல் பிரசிடென்ட் போட முடியல. இங்க நம்ம எதிரியான காங்கிரஸ் வந்து ஸ்டாலின் மிகப்பெரிய உயரத்தில் இருக்கிறாரு. அவரால் காங்கிரஸ் வந்து கூட்டணியா 40 தனியா 10 எடுக்கும் போது ஒரு மெட்டீரியல் பொலிட்டிக்ஸ்ல மோடிக்கு ஸ்டாண்டு கரெக்ட் தான். அந்த ஸ்டாண்டு இதுல இருக்குது. ஆனா இங்க ஒரு பாராபர எம்பிக்கள் குழு என்ன பேசுறாங்க? அவங்க தமிழ்நாடு அரசு நோக்கி நிறைய கேள்விகள் கேட்கிறாங்க. எங்களை வந்து மாவட்ட ஆட்சியரும் எஸ்பியும் சந்திக்கல அப்படின்னு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அது எல்லாமே திரு விஜய்க்கு சார்பாக அவங்க எடுக்கக்கூடிய நிலைப்பாடுகள் தானே. திமுகவுக்கு எதிராக எடுக்கிறாங்க. பாஜகவிலே 2 இது இருக்குன்னு சொல்றேன். சசிகலா மேட்டர்ல சாக்கடை ஜலம்னாலும் வீடு தீப்பற்றி எரியும் போது அணைச்சே தீரணும்னு மதிப்புக்குரிய துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி சொன்னாரு. உங்ககிட்டே சொன்னேன், சசிகலா மோடிஜி இன்ஃப்ளூயன்ஸ் அலையன்ஸுக்குள்ள வர முடியாதுன்னு சொன்னேன். சோ இன்னைக்கும் பாஜகவுக்குள்ள 2 ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்குது. நாம ஸ்டாலினை அனுசரிச்சு தான் போனோம். இப்ப நீங்க மோடி வந்து வெஸ்ட் பெங்கால் போனாருன்னா இன்ஃபிளேட்டர்ஸ் குண்டாராஜ்னு சொல்லுவாரு. ஏற்கனவே நடந்த ஆர்ஜேடி அவங்க கவர்மெண்ட்டை மென்ஷன் பண்ணி ஜங்கல் ராஜ்னு பீகார்ல சொல்லுவாரு. இங்க வந்தாரு, ஒண்ணுமே திமுக அரசுக்கு எதிராக மோடி பேசலையே. அப்போ ஆல் இந்தியா கிளைமேட் வந்து ஸ்டாலினுக்கு எதிராக எதுவும் பண்ணாண்டாங்கிறது மோடி கிட்ட இருக்குது. கிரவுண்ட் லெவல்ல ஸ்டேட்ல பொலிட்டிக்ஸ் பண்ணக்கூடிய இதுல அண்ணாமலை, ஹேமா மாலினி, நயனா நாகேந்திரன் இவங்க கருத்தும் நிர்மலா சீதாராமன் கருத்தும் வேறுபாடா இருக்காங்கிறத ஒரு 10,000த்துல ஒருத்தர் கூட பார்க்க மாட்டாங்க. ஆனா பல மூத்த பத்திரிகையாளர்கள் பேசுறேன் இல்ல, பல மூத்த பத்திரிகையாளர்கள் சமூக ஊடகங்கள்ல பேட்டிகள் கொடுக்கும்போது திரு விஜய் மீது கோபமே இல்ல, விஜய் தொண்டர்கள், உயிரிழந்த விஜய் தொண்டர்கள் குடும்பத்தினருக்கோ, மருத்துவமனையில் இருக்கக்கூடிய விஜய் தொண்டர்களின் குடும்பத்தினருக்கோ, விஜய் ரசிகர்களுக்கோ விஜய் மீது இந்த சம்பவத்திற்கு பிறகும் கோபமே இல்லை. சொல்லப்போனா 99% விஜய் தொண்டர்கள் வந்து விஜய்க்கு ஆதரவான மனநிலையில தான் இருக்கிறாங்க. விஜய்னால ஒன்றும் தவறு நடந்துடல அப்படின்னு சொல்லும்போது நீங்க இதை விஜயால மெட்டீரியலைஸே பண்ண முடியாது, பொசிஷனே இதை பண்ண முடியாது திமுகவுக்கு எதிராக அப்படின்னு எப்படி இதை ரூல் அவுட் பண்ண முடியும்னு கேட்குறேன். இது கள்ளக்குறிச்சி சாராய் சாவுக்கு விஜய் வந்தார். ஆன்லைன் ஓட்டர்ஸ் 50,000 பேர் இருக்காங்கன்னு சமூக வலைத்தளங்கள்ல பல அரசியல் விமர்சகர்கள் பலரும் பேசினாங்க. நான் சொன்னேன் போலரைசேஷன் தான் வரும். உங்க இதிலே சொல்லியிருப்பேன், 55% வாக்குக்கு மேல திராவிட முன்னேற்ற கழகம் எடுக்கும், 25% மேல பாமக எடுப்பாங்க. விஜய் மையமா வச்சு அங்க ஒரு ஓட்டு கூட நகராது. டாப் ஆஃப் தி ஆல் அங்க நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சு போச்சு. விக்கிரவாண்டியில 50,000 ஆன்லைன் மெம்பர்ஸ் எங்க போனாங்க? பலம் நிரூபிச்சாதாங்க மரியாதை. பலம் நிரூபிக்காதவர் தன் கையில வராத ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ண முடியாது. அவர் எப்படி பலம் நிரூபிக்கிறாரு, என்ன ரூபத்தில் பலம் நிரூபிக்கிறாருங்கிறது 2026 மேல தெரியும். அது வர எல்லாரும் சொல்றது கிளைம் தான், நான் சொல்றது கூட கிளைம் தான். ஆனா விக்கிரவாண்டியில அவர் கள்ளக்குறிச்சி சாராய சாவை பார்த்ததுக்கு எந்த எஃபர்ட்டும் இல்லைங்கிறது தெள்ள தெளிவா தெரிஞ்சது. ரிசல்ட்லேயே அது புரிஞ்சது. போலிங் கூடிச்சு, திமுகவுக்கு போலிங் கூடிச்சுங்கிறதும் தெரிவு. அதுல அவருக்கு 20% ஓட்டு இருக்குன்னு சொன்னதை நம்பி பேசின தலைவர் அதே ஈரோடு கிழக்குல விஜய் வெத்து வெட்டு செல்லாத நோட்டுன்னு பேசினார். குறிக்கிட்டீங்களா? இந்த விஜய்க்கு ஆதரவான ஒரு சூழலை உருவாக்குறதுல எடப்பாடி பழனிசாமியில இருந்துட்டு அண்ணாமலையில இருந்துட்டு பாஜக சார்பா வந்த ஒவ்வொருத்தரும் அந்த மருத்துவமனையில் போயிட்டு அங்க சிகிச்சை பெறவங்களை பார்க்க வேண்டியது, வெளியில வந்துட்டு ஆட்சிக்கு எதிரான கருத்து சொல்ல வேண்டியது. அங்க அவ்வளவு பேரை காப்பாத்திருக்கிறாங்க. ஆனா அதை பத்தி அவங்க எதுவுமே பேசல. ஆனா காவல்துறை ஃபெயிலியர் ஆயிடுச்சு, சரியா கண்ட்ரோல் பண்ணல, எல்லாம் இப்படியே தான் சொல்லி அவருக்கு சாதகமா போடுறாங்க. அப்புறம் அதுக்கு எதிராக அதையும் தாண்டி என்டிஏ குழு, அதுக்கு என்ன சட்ட வேலிடிட்டி இருக்குன்னு தெரியல, அது வேற வந்துட்டு சொல்லுது. இதெல்லாம் சேர்த்து பலப்படுத்தினால தானே விஜயால வந்துட்டு சிஎம் சார் உங்களுக்கு பழி வாங்கணும்னா என்ன பழி வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியம் வந்துச்சு. இன்னும் வீரியமா அரசியல் தொடரும் சொன்னது வேற, சொன்னதுக்கு எங்க இருந்து தைரியம் வந்துச்சு? 2 இன்னொன்னு, மோடி வந்துட்டு இங்க வரும்போது தமிழக அரசுக்கு எதிராக சொல்லல அப்படின்னாரு. கடுமையான குற்றச்சாட்டு சொன்னாரு. வீதிக்கு வீதி இங்க வந்துட்டு போதைப் பொருள் விற்கப்படுகிறதுன்றது சொன்னாரு YMCA நடந்த கூட்டத்தில். முக்கியமா நம்ம ஒண்ணு கருதணும், பாஜகவினுடைய ரேங்க் அண்ட் ஃபைல் இருந்து தலைமை வரைக்கும் எல்லாருக்குமே திராவிட முன்னேற்ற கழக அரசை வந்துட்டு தூக்கி எறியணும். அதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதை செய்யக்கூடிய அனைவரோட அவங்க கை கோக்குறாங்க. அதனால தான் கொள்கை எதிரின்னு சொன்ன விஜய் அவங்களுக்கு எதிரியா தெரியல. ஏன்னா
அவரு திமுகவை எதிர்த்து செய்யறாரு, அது நமக்கு சாதகமானது அப்படின்னு நினைக்கிறாங்க. திரு பெருமாள்மணி, இப்போ இதனுடைய நீட்சியா விஜய் தனித்து தன்னை பொசிஷன் பண்ண போறாரா இல்ல அதிமுக பாஜக ஆதரவோடு தன்னை பொசிஷன் பண்ணிக்க போறாரா அப்படிங்கறதான் அவருடைய அரசியல் பயணத்துல அடுத்த கட்ட நகர்வாக நம்ம பார்க்க முடியும். ரவீந்திரன் சொல்றாரு இதை மெட்டீரியலைஸே பண்ண முடியாது திரு விஜய் அப்படின்னு சொல்றாரு. அப்போ தனிச்சு பண்ண முடியாதுன்னா கூட இருக்கக்கூடிய ஆதரவு குரல்களோட சேர்த்து தன்னை பொசிஷன் பண்ணக்கூடிய அடுத்த கட்டத்துக்கு நகர்வாரான்ற ஒரு கேள்வி வருது. உங்களுடைய பதில்? அவரு தனிச்சு தானே பொசிஷன் பண்றாரு, இது வரைக்கும் தனிச்சு தான் பொசிஷன் பண்றாரு. அவரோட லேட்டஸ்ட் நிலைப்பாடு கரூர் சம்பவத்திற்கு முன் பின்னு கேட்கிறேன். கரூர் சம்பவத்துக்கு முன், கரூர் சம்பவத்துக்கு பின் அப்படின்னு தமிழக அரசியலையே ஐயா ஸ்டாலின் அவர்கள் மாற்றி விட்டார்கள். அவருடைய பெருந்தன்மையால், ஜனநாயக பண்பால், அவருடைய நிர்வாக நடவடிக்கைகளால் அவர் அப்படி மாற்றிவிட்டார். தமிழகத்தினுடைய பொலிட்டிக்கல் கிளைமேட்டே கரூர் சம்பவத்துக்கு பிறகு மாறி நிற்கிறது. அப்போ கடைசி அவர் என்ன சொல்றாரு, ஐயா விஜய் என்ன சொல்றாரு, சிஎம் சார் நீங்க எம் மேல நடவடிக்கை எடுக்கணும்னா எம் மேல எடுங்க, நான் வீட்டில் அல்லது அலுவலகத்தில் தான் இருப்பேன் அப்படின்னு ஒரு சவால் விடுகிற ஒரு தொனியில அவர் பேசுகிறார். பழி வாங்கணும்னா பழிவாங்க, அதான் அது நான் இங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ சவால் அந்த அந்த வீடியோ எவ்வளவு நாள் ஆச்சு? முதலமைச்சர் தரப்புலேருந்து ஏதாவது எதிர்வினையாற்றி இருக்கிறாரா? இல்லை. முதலமைச்சருக்கு ஒரு கவனம் இருக்கிறது, அது ஒரு புதிய கட்சி, ரசிகர்களை அரசியல் மயப்படுத்துகிறார்கள். ஒரு விபத்து நடந்திருக்கு. இப்போ பலரும் என்ன நினைக்கிறாங்க, இந்த விபத்தை மத்தியில் இருக்கிற பாஜக அரசு பயன்படுத்தி கொள்ள வாய்ப்பு இருக்கிறதோ, சாதகம் இருக்கிறதோ அப்படின்னு ஒரு சந்தேகத்தை எழுப்புறாங்க. தமிழக அரசியலை பொறுத்த அளவுல பத்திரிகையாளர்கள் அல்லது பல பேரிடம் பொலிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் இருக்கும், அரசியல் தகவல் தரவுகள் இருக்கும், அரசியல் தலைவர்கள்ட்ட பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்கும். ஐயா ஸ்டாலின் கரூர் விஷயத்தில் காட்டியது பொலிட்டிக்கல் விஸ்டம், அது ஒரு புதிய திசையை நோக்கி மாற்றி இருக்கிறார். நான் என்ன கேட்கிறேன், நான் விஸ்டம் சொல்றேன், நான் விஸ்டம் சொல்றேன், அது பொலிட்டிக்கல் விஸ்டம். நான் என்ன கேட்கிறேன், ஒரு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ, இது லா அண்ட் ஆர்டர் இஷ்யூல மத்தியில இருக்கிற பாஜக அரசு ஐயா விஜய் அவர்களை தன்வயப்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் யாரை தாண்டி எடுக்கணும்? சட்டம் ஒழுங்கை தன் கைவசம் வைத்திருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை தாண்டி தானே ஐயா விஜய் அவர்களை கையில் எடுக்க முடியும். அப்படி எடுக்க விட்டுருவாரா? அப்படி தமிழகத்தினுடைய அரசியல் சூழலை அவர் மாற விடுவாரா? அப்படி மாற விட மாட்டார். அப்படிங்கிறதுக்கு தான் அவர் தன்னுடைய நுண்மான் நுழைவுலத்தால் அன்றைக்கு நள்ளிரவில் இருந்து அவர் எடுத்த நடவடிக்கைகளை நான் திரும்ப திரும்ப சுட்டிக்காட்டி கொண்டே இருக்கேன். எங்க நிக்குதுன்னா, ஏன் விஜய் மீது வழக்கு பதியல, ஏன் விஜய் மீது நடவடிக்கை எடுக்கல? நீங்க மற்றவங்க மீதெல்லாம் வழக்கு பதிஞ்சாச்சு, எஃப்ஐஆர் போட்டாச்சு, மாவட்ட செயலாளர்லாம் அரெஸ்ட் எல்லாம் பண்ணியாச்சு. ஆனா விஜய் மேல எந்த விதமான எஃப்ஐஆருமோ வழக்கு இந்த சம்பவத்திற்கும் அவருக்கும் தொடர்போ அப்படின்னு எதுவுமே இல்ல. சட்ட ரீதியான நடவடிக்கை எதுவுமே இல்ல. இதை யாரு கொஸ்டின் பண்றா? திரு ஐயநாதன் பத்திரிகையாளராக கொஸ்டின் கேட்கிறார். அதை தள்ளி வச்சிருவோம். திருமாவளவன் கேள்வி கேட்கிறார். திமுகவோட கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய திருமாவளவன் கேள்வி கேட்கிறார். இப்ப இதுல பெருந்தன்மையாக திரு ஸ்டாலின் நடந்து கொண்டார் அப்படின்னா ஏன் ஒரு கூட்டணி கட்சி தலைவர் இவ்வளவு ஸ்ட்ராங்கா கொஸ்டின் பண்ணணும்? சார், இன்றைக்கு கூட்டணி கட்சி தலைவர்கள், எதிர்கட்சி தலைவர்கள், ஊடகவியலாளர்கள் சொல்லுகிற எல்லா விஷயத்தையும் தாண்டி அரசியல் போய் நிக்கி. சார், நீங்க அதை பார்க்க மறுக்கிறீங்க. சார், ஒரு முதலமைச்சருக்கு ஒரு 75 ஆண்டு காலம் கட்சிக்கு இந்த நாட்டை வெவ்வேறு காலகட்டங்களில் ஆண்ட ஒரு திராவிட பேர் இயக்கத்தினுடைய ஒரு தலைவருக்கு புதிதாக களம் கண்ட ஒரு இயக்கத்தினுடைய தலைவர் நேரடியாக சவால் விடுகிறார். ஒரு விபத்து நடந்திருக்கிறது, அந்த சூழல்ல சவால் விடுறார். அவர் எதிர்வினையாற்றாரா? இல்ல. அவர் என்ன நினைக்கிறாரு? நான் முடிச்சிடறேன். நம்ம ரெண்டு பேரும் இன்னைக்கு ஒரு காயினோட எதிரெதிர் திசையில நிக்கிறோம். ஏன்னா நீங்க நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்றீங்க, நான் ஏன் முதல்வர் நடவடிக்கை எடுக்கவில்லை, அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் நுட்பம் என்ன அப்படிங்கறத நான் விளக்குறதுக்கு விரும்புறேன். இதைதான் திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்னன்னா, இன்றைக்கு யார் பேசுகிற எந்த விஷயத்தையும் எடுத்துக்கங்க, அதெல்லாம் கடந்து இந்த விஷயம் நிக்கி. அவர் என்ன சொல்றாரு, தாவேகாவை பார்த்து என்ன சொல்றீங்க? நான் இதை மட்டும் முடிச்சறேன். இதை சொன்ன பிறகு 2 சேலஞ்ச் இருக்கும் சார். இதை சொன்ன பிறகு நீங்க நடவடிக்கை எடுக்கல, இதை சொல்லிட்டேன்னா உங்களுக்கு இன்னும் இருக்கும். அவர் என்ன, முதல்வருடைய நடவடிக்கை என்ன தெரியுமா சொல்லுது? நடந்தது ஒரு விபத்து, நீங்க களத்துக்கு வாங்கன்றாரு. தாவேகாவை நீங்க களத்துக்கு வாங்கப்பா. எனக்கு என்னன்னா, முதல்வர் நடவடிக்கைகளை வைத்து பார்க்கிற பொழுது இவங்க எதுக்கு 2 வாரத்துக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் ஒத்தி வச்சிருக்காங்கன்னு தோணுது.
அவர் தான் சொல்றாருல, நீங்க களத்துக்கு வாங்க, உங்க சவால், நீங்க சிஎம் சார்னு சொல்றீங்கல்ல, நேரடியா எத்தனை சவால் விட்டீங்க? இன்னொன்னு சொன்னீங்கல்ல, அங்கிள்னு ஒரு இடத்துல ஐயா விஜய் சொன்னார் இல்லைங்களா? என்னை கேட்டால் இந்த விஷயத்தில் ஐயா விஜய் அவர்களை ஒரு தாய்மாமனை போல ஒரு மூத்த தலைவராக இருக்கக்கூடிய முதல்வர் அவர்கள், இது நடந்தது ஒரு விபத்து சார். சட்டத்துக்கு தாய் மாமன் அதெல்லாம் கிடையாது, மருமகன்லாம் கிடையாது. சட்டத்தின் அரசியலுக்கு உண்டு சார், அரசியலுக்கு உண்டு. அதுதான் சார் நம்ம நான் ஒண்ணு சார் இந்த விஷயத்துல நான் என்ன சொல்றேன் சார், நான் நேரடியா கேக்குறேன், நீங்க சட்டம், உங்களுக்கு சட்டம் வேணுமா அரசியல் வேணுமா? அரசியல்னா பாஜகவினுடைய கைப்பாவையாக அல்லது பாஜக எடுக்கிற ஒரு நகர்வுக்கு விஜய் போகாமல் தடுப்பது முதல்வருடைய மதியூகம். திரு ஐயநாதன் புள்ளிக்கு தான் வந்துட்டீங்க நீங்க. திரு ஐயநாதன் சொன்ன முதல்ல அவர் நடவடிக்கை எடுக்கணுங்கிறாரு சார். நான் நடவடிக்கை எடுக்காது சரின்னு சொல்றேன் சார். அரசியல்னு வந்தா தயவோ தாட்சிணியமோ நீங்க பார்க்க கூடாது சார், அது வழக்கமான நடைமுறை. அரசியல்னு வந்தா தயவோ தாட்சிணியம். முதல்வர் தன்னுடைய பெருந்தன்மையால் தமிழக அரசியல் களத்தை எப்படி மாற்றுகிறார்? நான் ஒரே ஒரு விளக்கம் அவர்கிட்ட நீங்க சொன்னதுதான் சார். திரு பெருமாள்மணி சொல்ற லாஜிக்கல் பாயிண்ட் என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி தயவோ தாட்சிணியமோ இல்ல, தயக்கமோ இல்லாம ஒரு நடவடிக்கையை திரு விஜய் மீது திரு ஸ்டாலின் எடுத்திருந்தார்னா, அவர் சொல்றாருல பாஜக இதை கையில் எடுப்பதற்கு ரொம்ப லாவகமா ரொம்ப சௌரியமா போயிருக்கும், அந்த ஸ்பேஸே அவர் திரு ஸ்டாலின் கொடுக்காம தடுத்துட்டாருன்னு சொல்றாருல, அப்ப அது பொலிட்டிக்கலி அது கரெக்டா? இதே மக்கள் மத்தியில் இன்னொரு பேச்சு நிலவுது தெரியுங்களா? இந்த இடத்துல ஜெயலலிதா இருந்தாருன்னா நேரம் சிறையில் விஜய் அப்படின்னு சொல்றாங்கல்ல. எக்ஸாக்ட்லி அதுதான். நீங்க சட்டத்தினுடைய பார்வை அப்படின்றது எல்லாருக்கும் சமமாக இருக்கணும். கல்பபிள் ஹோமிசைட் 2 செக்ஷன்ல நீங்க போட்டிருக்கீங்க, 109, 110. அரசு அதிகாரி அங்க சொன்னதை நீங்க நடத்தல. 3வது, பொது மக்களினுடைய உயிருக்கும் உடைமைகளுக்கும் சேதத்தை ஏற்படுத்தியது. இது விபத்தே அல்ல, இது தெரிஞ்ச ஏற்கனவே ஒரு இடத்துல நடந்திருக்குது. உங்களுடைய அப்போ அந்த இடத்துல அது நடந்திருக்குது. அங்கே 5 பேர் செத்து இருக்காங்க. இதெல்லாம் மக்களுக்கு தெரியும். இதற்கு முன்பு நடந்திருந்திருக்கணும், நடக்காம இங்க நடந்திருந்திருக்கு. அவரு விஜயனுடைய கண்டென்ஷன் எங்கேயுமே நடக்காது, இங்க நடந்ததுன்னு இல்ல. நீங்க போற இடத்துல எல்லாம் நடந்துகிட்டே உயிரிழப்பா நடக்கல. உங்களுடைய அரசே சொல்லும் பொழுது வழக்குல மட்டும் எப்படி நீங்க அவரை எக்ஸ்க்ளூட் பண்றீங்க? சார், ஜெயலலிதா அம்மா இருந்தா கைது பண்ணிருப்பாங்கன்னு சொல்றாங்கல்ல, அவங்க ஏன் ஸ்டாலின் ஐயா ஏன் கைது பண்ணலங்கிற அந்த அரசியல் நுட்பத்தை ஏன் பார்க்க தவறாங்க? அந்த இடம் தான் முக்கியமானது. எல்லாரும் திரும்ப திரும்ப சொல்றாங்கல்ல ஜெயலலிதாவுக்கு அரசியல் ஒண்ணுமே இல்ல சார். இல்ல சார், சார் அவர் அரசியலை மாத்துறாரு சார், அவர் புரட்டி போடுறாரு. இந்த 50 ஆண்டு கால அரசியல்லையே அவர் ஒரு புதிய திசைக்கு கொண்டு போறாருங்கிற எல்லாரும் சொல்றீங்கல்ல. ஜெயலலிதா இருந்தா அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. இன்னைக்கு திமுக ஒரு விளக்கம் கொடுத்திருக்கு. அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்கள் வேற, அவங்க மேல நாங்க போட்டிருக்கோம். ஐயா விஜய் அவர்கள் பேசிவிட்டு போனவர். விசாரணை ஆணையம் ஒரு விசாரணையை பண்ணுது, அது அறிக்கை வரட்டும், அதுக்கு மேல நாங்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி சார். இதுல ஐயா ஸ்டாலின் கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணிட்டாங்க விஷயத்தை. திமுக மேல வரக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு ஐயா செந்தில் பாலாஜி ஒரு பெரிய பதில சொல்லிட்டாங்க. அரசு மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு செயலாளர்கள் ஒரு தெளிவான ஒரு பதில சொல்லிட்டாங்க. சார், தமிழக அரசியல்ல யாருமே இத்தகைய ஒரு நெருக்கடியான சூழலை இவ்வளவு கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணி இவ்வளவு தெளிவாக இவ்வளவு ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு கூர்மையான மதியோடு இதுவரை யாரும் கையாண்டதில்லை. அவர் தமிழக அரசியலை புதிய திசையில் கொண்டு செல்கிறார். ஜெயலலிதா அம்மா, கலைஞர் ஐயா காலம் அல்ல, ஸ்டாலின் ஐயாவினுடைய காலம் என்று அவர் நிரூபிக்கிறார். இல்ல, நான் இத பார்க்க தவறுறீங்க. இல்ல, நான் இத அப்படியே திரு செந்தில்ட்ட கேக்குறேன். அவர் கம்பார்ட்மெண்ட் வைஸ் பிரிச்சு விசாரணை முறையில அரசுடைய செய்தி தொடர்பாளர்கள்லாம் தனித்தனியாக அதுக்கான ரியாக்ஷன்ஸை கொடுத்ததை சொல்றேன். 2 சேலஞ்ச் இருக்கு திமுகவுக்கு. ஒன்னு, தனிப்பட்ட அளவில் இந்த சம்பவத்தை வச்சு விஜய் எமர்ஜ் ஆகிடக்கூடாது, பெருசா எமர்ஜ் ஆகிடக்கூடாதுன்னு ஒரு சேலஞ்சு. இன்னொன்னு, பேரலா அதிமுக பாஜக விஜய்னு ஒரு கூட்டணி உருவாகி இந்த தேர்தலில் ஒரு நெருக்கடியை கொடுத்துடக்கூடாதுன்னு 2. இந்த 2 விஷயத்தையும் கவனமா அணுகுறாங்களா? அதுதான் இந்த திரு ஐயநாதன் குறிப்பிட்ட பதற்றத்தோட நீட்சியாக புரிந்து கொள்ளணுமா? இந்த 2ஐயும் தாண்டி 3வது ஒன்று இருக்கு. அதுதான் இந்த அரங்கில் பேசப்படணும். நானும் மற்றவங்க பேசும்போது குறுக்கிடலாம், மற்றவர்களும் என்னுடைய பேச்சில் குறுக்கிட மாட்டார்கள் நம்பிக்கையோடு சகோதரர் மணி அவர்களும் அண்ணன் ரவீந்திரநாதசாமி அவர்களும் ஒரு வாதத்தை வச்சாங்க. அது ரொம்ப கிளவராக வச்சாங்க. அண்ணன் ரவீந்திரநாதசாமி எப்படி வச்சாங்க அப்படின்னா, விஜய் வைக்கிற வாதத்தையே ஸ்டாலினை பிரைஸ் பண்ணியே வைப்பார். அண்ணன் ஸ்டாலின் மாபெரும் லீடர்,
அதனால பாஜக அவரை என்ன செய்யுது, நட்பாக பார்க்கிறது. பாஜகவுக்கும் ஸ்டாலினுக்கும் திமுகவுக்கும் ஒரு நட்பு இருக்கிற மாதிரியே அவர் ஒரு கட்டமைப்பு எல்லா விவாதங்களும் பண்ணுவார். அப்படி ஒண்ணும் கிடையாது. பாஜக திமுகவை அழித்தொழிக்க நினைக்கிறது. திமுக தொடர்ந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறார் ஸ்டாலின். இது ஃபர்ஸ்ட். நீங்க அதை அப்படி இனிப்பு தடவி சுகர் கோட்டடா சொல்றதுனால அது ஆயிடாது. அதே வாதத்தை சகோதரர் பெருமாள்மணி வைத்தார். முதலமைச்சருக்கு எது முக்கியம்னு சொன்னாரு? பாஜக தாவேகாவை விஜயை கையில் எடுக்க விட்டு விடுவாரா ஸ்டாலின்? அப்படி கையில் எடுத்தா என்ன ஆகும்? கையில் எடுக்கக்கூடாது. கையில் எடுக்கக்கூடாதுன்னா இவர் விஜய் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது. இது என்ன தோற்றத்தை மக்கள்கிட்ட நடவடிக்கை எடுக்கலன்னு சொன்னேன். நான் சொன்னது அதான் எடுக்கல, அதுதான் எடுக்கல. ஓகே, முதலமைச்சருக்கு நான் அட்வைஸ் பண்ண முடியாது. இல்ல, நீங்க நான் நடந்தத சொல்றேன். நான் குறிக்கவே இல்ல. அல்ல, நீங்க என் கருத்தை மாத்தி சொல்ல கூடாது. என்னன்னு கரெக்ட்டா சொல்லுங்க. கரெக்ட்டா சொல்லுங்க. நடவடிக்கை எடுக்கல. எடுக்காததுக்கு காரணம் என்ன? அவருடைய நடவடிக்கை சரி, எடுக்காததுக்கு காரணம் என்னன்னு சொன்னீங்க? நடவடிக்கை ஏன் எடுக்கல? ஏன் எடுக்கலன்னா பிஜேபி அவர் கையில எடுத்துற கூடாது. கரெக்ட்டா? ரெக்கார்ட் ஆயிருக்கு சார். அவர் அதான் சொன்னாரு. இது முதலமைச்சரை மீது எவ்வளவு பெரிய கடுமையான விமர்சனம் தெரியுமா இது? இல்லையே, பெருந்தன்மை ஜனநாயகம். அவர்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க ஒண்ணுக்கு குறுக்கிட்ட இல்ல, அவர்கிட்ட நீங்க சொன்னதை நான் அவர்கிட்ட பண்ணல. நானே குறுக்கிட்டேன். அது திரு ஸ்டாலினுடைய பெருந்தன்மை ஜனநாயக பார்வை. அப்புறம் தாய்மாமன் கூட சொன்ன நிமிஷம் கார்த்திகேயன், நான் எல்லாம் கேட்டேன். நான் என்ன சொல்றேன்னா, ஸ்டாலினுக்கு ஏதோ ஒரு இடத்துல விஜய் தேசிய ஜனநாயக கூட்டணி சேர்ந்துடக்கூடாது, சேர்ந்தா அவரை கையில் எடுத்துடக்கூடாது. அப்படி கையில் எடுத்தா அது சிக்கலா போயிடும். எனவே அவர் மிகுந்த மதிநுட்பத்தோடு வழக்கு போடாம இருக்கிறாரு என்பது போன்ற துணிதான் யாரு வச்ச வாதம்? திரு பெருமாள்மணி வச்ச வாதம். அப்படின்னா என்ன அர்த்தம்? 41 உயிர்களை விட அவ்வாறான ஒரு கூட்டணி அமைந்து விடக்கூடாது என்று முதலமைச்சர் நினைக்கிறார் என்பதுதான் அந்த வாதத்தின் உட்பொருள். விசாரணை ஆணையம் போட்டிருக்காருல்ல, அதை சொன்னல, அதை விட்டுறாங்க. நான் முடிச்சிடுறேன். வார்த்தை குறிக்கிறேன். மாத்தி மாத்தி சொன்னா இல்ல முடிச்சிடட்டும். யாரு நீங்க பேசும்போது யாரும் குறிக்கல. அவர் முதல்ல வைத்த வாதம் அது. முடியும் போது சொன்னார். அதை எப்படி சொன்னார்னா, அவர் கருத்தா சொல்லல. முடியும் போது சகோதரர் பெருமாள்மணி என்ன சொன்னார்னா, திமுக இப்போ ஒன்னு சொல்லி இருக்கு, ஐயா குறுக்கிட்டவுடன் அதை சொன்னார். குறுக்கிட்டவுடன் என்ன சொன்னார்னா, திமுக இப்போ ஒன்று சொல்லியிருக்குது. என்ன சொல்லியிருக்குதுன்னா, நாங்கள் விசாரணை ஆணையம் போட்டிருக்கோம், அதன் கீழ் நடவடிக்கை எடுப்போம். அப்போ முதலமைச்சருக்கு நான் ஒரு விஷயத்தை உறுதியாக சொல்கிறேன். முதலமைச்சருக்கு தாவேகா பாஜக கூட பெருமா, அதிமுக கூட பெருமா, கூட்டணி அமைச்சிருமா, ஆட்சி பிடிச்சிருவாங்களா, அந்த கவலையெல்லாம் கிடையாது. அதை தாண்டி அவருக்கு இந்த 41 உயிர்களின் மீது அக்கறை இருக்கிறது. ரைட். அதே சமயத்தில் ஜெயலலிதாமா இருந்தால் கைது பண்ணியிருப்பாங்க, அவருக்கு பழி வாங்கணுங்கிறதுக்காக அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கணுங்கிற நோக்கமும் கிடையாது. ஒரு விஷயத்தை தெளிவா இந்த அரசு நகர்ந்து சட்டம் தன் கடமையை செய்யும். முதல் நாள் இரவு உடனே அதனால அவர் வழக்கு போடாமல் இருப்பதற்கு காரணம் பாஜக ஏதோ விஜய் கையில் எடுத்துருன்னு நினைச்சலாம் இல்ல. ரைட்டா? அது நடக்கும், சட்டப்படி நடக்கும். நான் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்பாக பெயர் சொல்ல முடியாது மிக முக்கியமான ஒரு காவல்துறை அதிகாரியிடம் பேசினேன். தோழர் திருமாவளவன் அவர்கள் இப்படியான ஒரு விமர்சனத்தை வைத்திருக்கிறார் என்று சொன்னபோது அவர் சொன்னார், தெளிவா சொல்லுங்கன்னு சொல்லியே சொன்னார். 2 விதமா சொன்னார். ஒன்று, இவங்க தொடக்க கட்டமா 2 பேரை கைது பண்ணியிருக்கிறோம், எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கிறோம், விசாரணை நடக்கும். இந்த விசாரணையுடைய போக்கில் அடுத்தடுத்து இதில் யார் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது என்று தெரிய வருகிறதோ எல்லோர் மீதும் கண்டிப்பாக வழக்கு பதிவு செய்யப்படும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படிங்கிறத அவங்க தெளிவாக சொன்னாங்க. அப்புறம் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்பாக மரியாதைக்குரிய எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களிடமும் ஒன்றை கேட்டு வந்தேன். அவர்கிட்ட இதை நான் சொல்லலாமா, அவங்க பேரை சொல்லி சொல்லலாமே கேட்டே சொல்றேன். திமுகவும் தாவேகாவும் ஒரு என்ன அண்டர்ஸ்டாண்டிங், மறைமுக உறவு இருக்கிறது என்பது போன்ற ஒரு அண்டர் டீலிங்ல இருக்குது என்பது போல நீங்கள் சொன்ன செய்தி ஒன்று ஊடகங்களில் வந்ததேன்னு சொன்னபோது அது அப்படி அல்ல. அதற்கு முன்பாக கேட்கப்பட்ட கேள்வி, பாஜகவிற்கும் திமுகவிற்கும் ஒரு அண்டர் டீலிங் இருக்குதுன்னு விஜய் விமர்சிக்கிறாரே என்று சொன்னதற்கு நான் பதில் சொன்னேன், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பாஜகவிற்கும் திமுகவிற்கும் எந்த ரகசிய உறவும் கிடையாது. நீங்க சொல்றதை பார்த்தா இப்போ விஜய் மீது வழக்கு போடல நான் விமர்சிக்கிறேன், அதுக்காக விஜய்க்கும் திமுகவுக்கும் அண்டர் டீலிங் சொல்லலாமா, அப்படி சொல்ல முடியுமா என்று நான் கேட்டேன். அதை கட் பண்ணி வேறையா சொல்லிட்டாங்க அப்படிங்கறத அவர் தெளிவுபடுத்திட்டார். இது ஒன்று. இப்ப இது எதை நோக்கி போகும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. திருவாளர் விஜய் அவர்கள் மிகுந்த நுட்பத்தோடு அவர் ஒரு விஷயத்தை இன்னைக்கு மக்களுக்கு கடத்துகிறார், ஒரு செய்தியை கடத்தி இருக்கிறார். அது என்ன செய்தி அப்படின்னா, இந்த 41 பேரின் மரணம் என்ன எந்த இடத்துல என்ன செய்யல, காயப்படுத்தல. நான் அதை நினைச்சு கவலைப்பட்டு வீட்டில் இருப்பேன்னு நினைக்காதீங்க. நான் அடுத்தது விரைவில் என்ன செய்ய போறேன், பிரச்சாரத்துக்கு வரப்போறேன். வண்டிக்கு ஆயுத பூஜைக்கு நான் என்ன செஞ்சேன், வண்டியெல்லாம் கழுவி மாலை போட்டு ஆயுத பூஜைக்கு வண்டியை நான் என்ன செஞ்சுட்டேன், தயார் பண்ணிட்டேன். ஆயுத பூஜை கொண்டாடி கொண்டிருக்கிறேன்.
அப்படின்னு தன்னுடைய தொண்டர்களுக்கு விஜய் ஒரு மெசேஜை கன்வே பண்றாரு. என்ன கன்வே பண்றாருன்னா, இந்த தருணம் தான் சொன்னார் அவர். எப்படிங்க வலிமிகுந்த தருணம்? புரியுது. அல்ல, அந்த வலிமிகுந்த தருணத்தோடு தான் அவர் ஆயுத பூஜை போட்டிருக்காரு. அது எனக்கு புரியுது. மிகுந்த வலியோடு, வேதனையோடு, கனத்த இதயத்தோடு, சுண்டல் சக்கர பொங்கல்லாம் வச்சு அந்த வண்டியை அவர் வந்து இன்னைக்கு வந்து பூஜை போட்டிருக்காரு. எனக்கு அவருடைய வேதனை புரியுது. அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. அப்படித்தான் அவர் கிளம்ப போறாரு அடுத்தது. அப்படித்தானே சார்? 41 பேர் நீங்க பேசுறதுக்கு இருக்கக்கூடிய பொருள் என்ன சிரிக்க வச்சதுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அவ்வளவுதான். நீங்க வேதனையோட சிரிக்கிறீங்க ஐயா, எனக்கு புரியுது. அவர் உள்ளத்துல எவ்வளவு வேதனை இருக்குன்னு எனக்கு தெரியும். 40 பேர் செத்துருக்கிறான். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு 5வது நாள், வியாழக்கிழமை. சனிக்கிழமை நீங்களும் நானும் தான் இதே அரங்கில் உட்கார்ந்தோம். ஒரு மிகுந்த பொறுப்போடு ஒரு நெறியாளராக நீங்க இந்த நிர்வாகம் என்ன செஞ்சது? பலி எண்ணிக்கை வர தொடங்கியவுடன் இப்போ நம்ம விவாதிக்க முடியாது, விவாதத்தை ரத்து செய்வோம், நம்ம ரத்து பண்ணோம். கரெக்டு தானே? நானும் இருந்தேன். விவாதத்தை அன்னைக்கு ரத்து செய்யறோம். அது சார்ந்த செய்திகளை போடுறோம். ஒவ்வொருத்தரும் பொறுப்போடு நடந்து கொள்றோம். 5 நாளா தாவேக்காரங்க ஏன் சார் யாருமே களத்துக்கு வரல? நீங்க யார்கிட்ட சவால் விடுறீங்க? சிஎம் சார் முதல்ல வாங்க, உங்க நிர்வாகிகள் அனுப்புங்க. புசி ஆனந்த் எங்க? நிர்மல்குமார் எங்க? எதுக்கு டெல்லிக்கு ஓடுறாரு ஆதவ் அர்ஜுனா? மக்களை சந்திக்க ஏன் சார் பயப்படுறீங்க? உங்க வீரத்தை நான் என்னன்னு சொல்லட்டுமா? இன்னைக்கு மக்கள் உயிர் பலியாகி இருப்பதால் நீங்க மாண்புமிகு முதலமைச்சருக்கு சவால் விடுறீங்க. பழி வாங்க வேண்டும் என்றால் என்னை பழி வாங்குங்கள். ஆனா இதுவே சினிமாவா இருந்தா நீங்க எப்படி பேசுவீங்க நான் சொல்லட்டுமா? நாளைக்கு ஜனநாயகன் படத்துக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வைங்க, இப்படி பேச மாட்டார். ஜெயலலிதா அம்மாட்ட போய் கை கட்டி நின்னார் போயஸ் கார்டன்ல. அம்மா அவர்களை, என்னை விட ரவீந்திரன் அண்ணன் அழகா சொல்லி வைரல் ஆச்சது. மாண்புமிகு அம்மா அவர்களை ஹஸ்கி வாய்ஸ்ல. ஏன்? அது அவருக்கு காசு, துட்டு, படம் வெளியில வரலைன்னா பிரச்சனை. அப்போ உங்களுடைய பொருளாதாரத்திற்கு சிக்கல் வருகின்ற பொழுது ஜெயலலிதா அவர்கள் இன்னைக்கு சிஎம் ஸ்டாலின் 41 உயிர்களுக்கு காட்டிய வீரத்தை அன்னைக்கு தலைவரப்படுத்துறப்ப ஜெயலலிதா காட்டியிருக்கணும். நீங்க இந்த பொருளாதாரத்தை விட்டுட்டு தானே கட்சி தொடங்கி அது எப்ப? எங்க அப்பா எப்படி பேரறிஞர் அண்ணா வந்த மாதிரியா? வாழ்வா சாவா, எனக்கு வேலை கிடைச்சா தான் ராணி அம்மையாரோட குடும்பம் நடத்த முடியும் என்ற போது வந்தார். அப்படியா வந்தீங்க? நல்லா சம்பாதிச்சு முடிச்சு அடுத்த சிவகார்த்திகேயன் வந்துட்டாரு, அடுத்த டீம் வந்துடுச்சு. ஓகே, வரலாம். ஜெயலலிதா அம்மா இறந்துட்டாங்க, கலைஞர் இறந்துட்டாரு, நம்ம ஒரு வாய்ப்பு இருக்குமான்னு பார்க்கலான்னு இப்போ வந்துருக்கீங்க. பொருளாதாரத்தை விட்டுட்டு இல்லை, பொருளாதாரத்தினுடைய உச்சத்தில் நல்லா சேர்த்துட்டு பொருளாதாரத்தை சேர்த்துட்டு வர்றீங்க. பொது வாழ்க்கைக்கு வர்றது அப்படியே இல்லை. அன்னைக்கு தலைவரப்படுத்தப்ப இந்த வீரத்தை காட்டியிருக்குன்னு காட்டலை. ரைட். நீங்க இன்னொன்று சொல்றேன், எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான். ஏன் தாவேகா நிர்வாகிகள் சார் எல்லா டிவிலையும் இல்ல நீங்க கேக்குறீங்க செந்தில், ஏன் ஆதவ் அர்ஜுனா டெல்லிக்கு போனாரு, ஏன் ஆனந்த் வரல, ஏன் விஜய் கூட வரலன்னு? என்னன்னா விஜய் கூட விட்டுருங்க சார், யாருமே வெளியில வரலையா? பத்திரிகை சந்திங்க, ஒரு பிரஸ் மீட், உங்க தரப்புல இருக்கிற நியாயம் இல்ல ஏதாவது ஒண்ணு. என்ன முக்கியமான விஷயம்னா, திரு ஐயநாதன் சொன்னதுனால நான் அதை கேட்கிறேன். இதெல்லாம் எதுவுமே பண்ணாம, உயிரிழந்த குடும்பங்களை போய் பார்க்காம, மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்க குடும்பங்கள் எல்லாம் போய் பார்க்காம, களத்துக்கே வராம, மக்களையே சந்திக்காமலேயே 60% அளவுக்கு இது திமுகவும் இதுல ஏதோ ஒரு விதத்துல உடன்பாடு இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தினதை வெற்றியடைந்திருப்பதாக திரு ஐயநாதன் சொல்றாரு இல்லையா? அது நான் சொல்றேன். இதெல்லாம் செஞ்சிருந்தா 100% திமுக தான் அப்படின்னு ஒரு பிக்ஸ் ஆயிருக்காதா? இல்ல நான் சொல்றேன், இல்ல அதுதான் நான் சொல்றேன். நம்முடைய பெரியார், தந்தை பெரியார், பாபா சாஹேப் அம்பேத்கர் எல்லோரும் யாருக்காக உழைச்சாங்களோ, உழைக்கின்ற பொழுது அந்த மக்களே அவங்களை எதிர்த்தாங்க. அந்த மக்கள்கிட்ட போய் மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக பேசுகின்ற பொழுது, சாதிய ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக பேசுகின்ற பொழுது ஒன்று ஃபிக்ஸா இருக்கும்ல, அதுல நின்று அவர் யாருக்காக பேசினாரோ அந்த மக்களே அவர்களை எதிர்த்தார்கள். நாம அம்பேத்கர்ல பெரியார் இல்ல, ஆனா நம்ம எல்லாருக்கும் ஒரு கடமை இருக்கு. இவனுக்கும் சேர்த்து இப்ப நம்ம பேச வேண்டிய கடமை இருக்கு. யாருக்கு சேர்த்து? இந்த அரசியல் புரிதலற்ற ஒரு தலைமுறை, எந்த அரசியல் மயப்படுத்தப்படாத ஒரு தலைமுறையை விஜய் உருவாக்கி வச்சிருக்கிறார்கள், அல்லது நம்ம எல்லாரும் சேர்ந்து, யார் வேணாலும் எல்லாத்துக்கும் பொறுப்பு இருக்கு. நாம எல்லாரும் சேர்ந்து இப்ப அவனுக்கு சேர்த்து உழைக்க வேண்டியிருக்குது, பேச வேண்டியது. நான் திருப்பி சொல்றேன், தேர்தல் அரசியல் நாங்க பேச விரும்பல. அது வரட்டும், அது விஜய்க்கு ஓட்டு போடுங்க, அதிமுக ஓட்டு போடுங்க, திமுக ஓட்டு போடுங்க, அது வேற, அதை விட்டுருங்க. ஆனால் ஒரு நிகழ்வு நடந்திருக்கு 41, அதுல நான் மணியோட கருத்துல உடன்படுறேன். 41 பேர் செத்துருக்காங்க. உடனடியாக அத்தனை பேர் அதிமுக, திமுக எல்லாரும் களத்துல போய் நின்னாங்கல்ல. சீமான் ஓடுறாரு, எல்லாரும் போறாங்கல்ல, திருமாவளவன் எல்லாரும் களத்துல நின்னாங்கல்ல. நீங்க களத்துக்கு போனா பிரச்சனை இருங்கிறீங்க. ரைட், அதெல்லாம் விட்டுருங்க சார். சென்னையில ஒரு எங்க ஒரு விவாதத்துல கலந்துக்கிட்டு ஒரு யூடியூப் பேட்டி, அத சொல்லிதான் சொன்னேன். உங்க கருத்து உடன்படுறேன்னு சொல்லித்தான் சொல்றேன். நான் உங்க இதெல்லாம் எதையுமே செய்யாமலேயே தாவேகாவுக்கு அனுசரணையாக அதிமுக, பாஜக போன்ற பெரிய கட்சிகளையே பேச வைக்க முடிஞ்சிருச்சு. அவர் விஜயால பேச வைக்க ஒரு பொலிட்டிக்கல் சப்போர்ட் அவரால் பெற முடிஞ்சிருச்சு இல்லையா? அந்த இடத்திலேயே அவருடைய அரசியல் பயணம் அடுத்த கட்டமா எதை நோக்கி நகரும்ங்கிறது தெரியுது. அந்த இடத்துல ஒரு வாதம் தான் ஐயா, ஒரே ஒருத்தர் அந்த இடத்துல
தனக்குத்தானே சூனியம் வைத்துக் கொண்டது போல. அந்த வார்த்தை தப்பா இருந்தா வேற ஏதாவது ஒரு வார்த்தை எடுத்துக்கிடுங்க, எப்படி வேணா எடுத்துங்க. தனக்கு தன்னுடைய அரசியல் வாழ்க்கைக்கு தானே ஒரு பெரிய முற்றுப்புள்ளியை வைத்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி என்ன ஸ்டாண்ட் எடுத்துக்கணும்? பக்குவப்பட்ட ஒரு அரசியல்வாதியாக. திமுக அதிமுக தாங்க தமிழ்நாடு அரசியல் களம். பக்குவம் இல்லாத விஜயினுடைய செயல்பாட்டால பாருங்க. நான் இதே இடத்துல 4 நாளைக்கு முன்னாடி நான் மீட்டிங் போட்டேன். இப்படி நடந்துச்சா? விஜய் அவர்களே பக்குவம் இல்லாமல் இருக்கிறீர்கள் என்று சொல்லியிருப்பார் என்று சொன்னால் திமுக எதிர்ப்புங்கிறது என்னவா? இப்ப நீங்க என்ன ஆயிட்டீங்க? உங்களுக்கு ஒரு பதட்டம். இப்ப பதட்டம் யாருக்கு இருக்கு தெரியுமா? பாஜக, திமுக இல்ல, ஸ்டாலினுக்கு இல்ல, பாஜகவிற்கும் அதிமுகவுக்கும் ஒரு பதட்டம் இருக்கு. எப்படியாவது விஜயை தங்கள் அணியில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் வெட்கமின்றி சொல்லுகிறார், சாரி அந்த வார்த்தைக்கு மன்னிக்கணும், ஒரே வார்த்தை, மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் சொல்றாரு, இதுல இருந்து தப்பிச்சுக்கணும்னா எப்படியாவது விஜய் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு, பாஜக கூட்டணிக்கு வரணுங்கிறாரு. மிக வேகமாக அங்கிருந்து ஒரு குழு வருகிறது. அந்த குழு செய்தியாளர்களை சந்தித்து ஒரு ஒப்பீனியனை மேக் பண்ணுது. அதன் பிறகு விஜயினுடைய வீடியோ வருகிறது. மிக வேகமாக ஆதவ் அர்ஜுனா டெல்லிக்கு செல்கிறார். பாஜகவுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நம்புறதுக்கு நாங்க குழந்தைகள் இல்லை. பேசும் திரு ஐயநாதன், திமுக தரப்பு எடுக்க வேண்டிய வீரியமான சட்ட நடவடிக்கைகளை எடுக்கலன்னு நீங்க முதல் சுற்றுல விமர்சனம் வச்சீங்க. ஆனா தாவேகா தலைவர்கள் அழுத்தத்திலையும் பதற்றத்திலையும் இந்த சட்ட ரீதியிலான விசாரணை ரீதியிலான நடவடிக்கையினால தானே இருக்கிறாங்க. ஒருத்தர் டெல்லி போறார், இன்னொருத்தர் நீதிமன்றத்தை நாடுகிறார், இதெல்லாம் செஞ்சுட்டு தானே இருக்கிறாங்க. இதை கடந்து நாம பார்க்க முடியுமா? ஒரு முதல்வர் அன்னைக்கு நைட்டே புறப்பட்டு மருத்துவமனைக்கு வந்தீங்க. ஏர்லி மார்னிங் அங்கே இருக்கிறவங்களாம் பார்த்தீங்க, ஆதரவு அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஆறுதல் சொன்னீங்க, மலர் வளையெல்லாம் வச்சிங்க, எல்லாம் பண்ணீங்க. செய்தியாளர் கேட்குறாங்க, விஜய் கைது பண்ணுவீங்களா அப்படின்ட்டு. அப்போ இவர் சொல்கிறாரு, நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கு என்னை நான் உட்படுத்தி கொள்ள விரும்பவில்லை, அதை நான் முழுமையாக சொல்கிறேன். அப்போ நீங்கள் சொன்ன வார்த்தை என்ன? நான் ஒரு தனி நீதிபதி ஆணையத்தை போட்டிருக்கோம், சட்டம் தனது கடமையை செய்யும், அப்போ நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னது இல்லை. எப்பொழுதுமே சொல்கிறேன் கார்த்திகேயன், அரசியல் ஆட்சி என்பது சட்டத்தினுடைய ஆட்சின்றது அந்த போலீஸினுடைய பணியை ஒரு இடையூறாகவே இருக்கக்கூடாது. போலீஸினுடைய பார்வை அப்படியே இருக்கட்டும். நான் எடுத்துக்காட்ட ஒரு அரசியலை புடுங்கி எடுத்துட்டு இதை எப்படி அணுக முடியும்? ஒரு முடியும். அதுக்கு தான் நான் அடுத்த உதாரணத்துக்கு வரேன். அத்வானி ரத யாத்திரை மேற்கொண்டு நாடு முழுவதும் கலவரத்தை ஏற்படுத்திட்டு வரும்பொழுது வாஜ்பாய் விபி சிங் கிட்ட சொன்னது என்னன்னா, நீங்க அந்த மண்டல அறிக்கையின் அடிப்படையிலான 27 விழுக்காடு இதர பிற்படுத்தப்பட்டவருக்கு இடஒதுக்கீடு தரதை நிறுத்துவேன், அந்த ஆர்டர் நான் வித்ட்ரா பண்ணுவேன்னு சொல்லுங்க, நான் அத்வானியினுடைய யாத்திரையை நான் நிறுத்துறேன் அப்படின்ட்டு சொல்லும் போது அப்ப அவர் சொன்னாரு, நான் எடுத்த நடவடிக்கை இந்த நாட்டு மக்களுக்காக, அரசமைப்பு ரீதியானது, பின்வாங்கக்கூடிய பேச்சுக்கே இடமில்லை அப்படின்னாரு. அடுத்தபடி என்ன நடந்துச்சு பாருங்க. லாலு பிரசாத் யாதவ் சொன்னார், இன்னைக்கும் ஆர்ஜேடி பீகார்ல ஏன் இருக்குன்னா அதனாலதான் இருக்குது. அத்வானியினுடைய யாத்திரை உள்ள நுழைஞ்சிச்சு அப்படின்னம்னா சமூக பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த ரத யாத்திரையை நடத்தி வரும் அத்வானியை கைது செய்வேன் அப்படின்னாரு. வாஜ்பாய் சொன்னார், அத்வானி கைது செய்யப்பட்டால் உங்க ஆட்சிக்கு தரக்கூடிய ஆதரவை நான் திரும்ப பெறுவேன்னாரு. கைதும் நடந்தது, ஆட்சியும் நடந்தது. இன்றைக்கு இந்த வரலாறு நம்ம பேசுறோம்னா அதுக்கு காரணம் சட்டத்தின் ஆட்சி அந்த 2 மாபெரும் தலைவர்களும் தூக்கி நிறுத்தினார்கள் என்பதை நீங்க மறந்துடக்கூடாது. நீங்க இருதுருவ அரசியல்லையே ஆளும் கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சியை இந்த மாதிரி பொலிட்டிக்கலா ஒரு விஷயத்துல அணுகுவதற்கு ஒரு தயக்கத்தை காட்டுவாங்க. இப்ப என்ன நடக்குது? நாங்க இருக்கோம் அப்படின்னு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரதான எதிர்கட்சியான திமுக விஜய்க்கு ஆதரவா குரல் கொடுக்கறாங்க. மத்தியில ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய கட்சி இன்னும் அடுத்த கட்டமாக நகர்றாங்க. அப்ப இந்த இரண்டையுமே புறந்தள்ளிட்டு திமுக விஜய் விவகாரத்துல அதிரடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத அவங்க எப்படி செய்ய முடியும்னு கேட்க. அப்ப இதே மாதிரி இன்னொரு நெரிசல் மரணம் ஏற்படும், பேசாத இருக்கலாமா? ஐயா, நான் டேவிட்சன் ஆசீர்வாதத்தை பார்த்து நான் கேட்கிறேன், நீங்க எடுத்த சட்டப்பூர்வமான நடவடிக்கை உங்களுக்கே திருப்தி அளிக்குதா? நீங்க உங்களுடைய எஃப்ஐஆர்ல விஜயினுடைய காலதாமதம் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடப்பதற்கு முக்கிய காரணம் சொன்னீங்களா இல்லையா? சொல்லிருக்கீங்களா இல்லையா? நீங்க விஜய பொறுப்பாக்கிட்டு உங்களுடைய எஃப்ஐஆர்ல பொறுப்பாக்கிட்டு எப்படி நடவடிக்கை எடுக்காத இருப்பீங்க? அதை மட்டும் நீங்க விளக்குங்க செந்தில். இதுதான் அப்ப இது அரசுடைய தலையீடு தானே அர்த்தம். பிரதான அச்சமாக அதிமுகவும் பாஜகவும் விஜய் பக்கம் இருக்கிறதுங்கிறது தான் திமுகவுக்கு தயக்கமா இருக்கா நடவடிக்கை? அப்படி நான் என்ன சொல்றேங்க, அப்படி எங்க அதிமுக காரங்க மேலே வழக்கு இருக்கதானங்க செய்யுது. எனக்கு புரியல. இப்ப அதிமுக அமைச்சர்கள் மீது வழக்கு போட்டோம், அரசு பண்ணிச்சு. கவர்னர் என்ன செஞ்சாரு? சில வழக்குகளுக்கு ஒப்புதல் தர மறுத்தார். சில நீங்க அப்படின்னா அதிமுக மீது வழக்கு போட்டுருக்க கூடாதுல்ல. இப்ப நான் என்ன கேட்கிறேன், ஜெயலலிதாவோட பவர்ஃபுல்லா விஜய்? ஜெயலலிதா மீது வழக்கு போட்டது யாரு? கலைஞர். எஸ்,
அதேதான் இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மீது வழக்கு போட்டுக்கிறது யாரு? நீங்க இது இல்ல. நான் என்ன சொல்றேன், நீங்க பாஜக சிஎம் ஒரு விஷயத்துல உறுதியா இருக்கிறாரு. நான் இதுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேங்க, உடச்சி பேசணும் எல்லாரும் வைக்கிறதுனால, அதுவும் ஐயநாதன் ஐயா மிகுந்த சமூக பொறுப்போடு அறச்சிட்டத்தோடு அந்த வாதத்தை வைக்கிறதுனால சொல்றேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜுடிஷியல் சிஸ்டத்தையும் கொஞ்சம் தயவு செய்து எண்ணி பார்க்கணும். நம்ம விமர்சன பார்வையோடு அணுகலை. நீங்க ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க. எப்ப? மிக முக்கியமான இந்த தேசத்தினுடைய முப்படைகளினுடைய தலைமை ராணுவ தளபதி ஹெலிகாப்டர் விபத்தில் மரணம் அடைகிறார். சர்ச்சைக்குரிய விதத்தில் தேச இறையாண்மைக்கு எதிராக ஒருத்தர் கருத்தை பதிவிடுகிறார். அரசு கைது செய்கிறது. உடனடியாக அவர் வெளியில் வர்றார். சில மிக கடுமையான வழக்குகள்ல வழக்கையே ஸ்குவாஷ் பண்ணி தள்ளுபடி பண்ணி சில நீதிபதிகள் வெளியில் அனுப்பிடுறாங்க. ஒரு நீதிபதி மிக சமீபத்தில் பேசினார் ஒரு ஆக்சிடென்ட் கேஸை பத்தி. அவர் தெரிஞ்சே அவங்கள நான் விட்டேங்கிற டோன்ல அவர் பேசினார். நம்ம பார்த்திருப்போம். அப்போ இங்க சிக்கல் என்ன இருக்குன்னா, நீங்க அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் நீதிமன்றத்தில் விடுறீங்க. நீதிமன்றம் அடுத்த நாளே பிணை கொடுத்துருது. என்னவா போர்ட்ரைட் பண்ணப்படும்? பழிவாங்க ஐயா நான் முடிச்சு அதுக்கு அதை நியாயப்படுத்தணும்ல ஐயா. நீங்க அதை நான் நியாயப்படுத்தலையா? ஒரு நிமிஷம். நீங்க சொன்ன கருத்துல நான் முழுமையா உடன்படுறேன். நிச்சயமாக அவர் ஒரு கருத்து சொன்னார் பாருங்க, அந்த வாதத்தை நான் முழுமையா உடன்படுறேன். இதெல்லாம் பார்க்காம தான் ஒரு அரசு செய்யணும். இல்ல உடன்படுறேன். இல்ல என்னன்னா, திரு விஜய் மீது நடவடிக்கை எடுத்தா அவர் பெரிய ஆளா ஆயிடுவாரோ அப்படின்னு ஒரு நிலைப்பாடு. அப்படி சொல்லல. இல்ல விஜய் மீது நடவடிக்கை எடுத்தா எடுக்கலனா இல்ல இந்த குழப்பத்துல அரசாங்கம் இருக்கிற மாதிரி. இல்ல நான் ரெண்டு விஷயம் சொல்றேன். நான் சட்ட வல்லுநர் இல்ல, நான் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி இல்ல. ஐயா ஒரு வாதம் வைக்கிறார், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் வாய்ந்தவர். நான் அந்த நிகழ்ச்சிக்கு வர்றதற்காக காவல்துறை அதிகாரிட்ட கேட்டு வந்த தகவலை நாங்க பதிவு பண்ணிடுறேன். அவர் ஒரு விஷயம் சொன்னாரு, அப்படியெல்லாம் எந்த பாகுபாடும் காட்டப்படாது. சட்ட ரீதியாக இல்ல, அவர் சொன்ன வார்த்தையை நான் சொல்றேன். சட்ட ரீதியாக மிக உறுதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் சொன்னார். ஐயா சொல்ற விதத்துல வாதத்துல நான் இப்ப என் தனிப்பட்ட கருத்தை கேட்டீங்கன்னா ஐயா ஒன்று சொன்னாரு, தாமதமானதற்காக அவர் மீது வழக்கு பதிவு செய்யணும். யார் மீது? விஜய் மீது. தாமதமானதற்கு மட்டுமல்ல, அதோட முக்கியமான ஒரு ரீசன் இருக்கு. நான் சொல்றேன், கரூர்ல இறங்கின்ற பொழுது ராங் ரூட்ல போறாரு. இந்த பக்கம் இருந்த கூட்டம்லாம் அங்க ஓடி வருது. இப்படி அவர் மீது வழக்கு பதிவு செய்வதற்கு ஏராளமான முகாந்திரங்கள் இருக்கின்றன. தமிழ்நாடு காவல்துறை அரசு மிக நிச்சயமாக அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிற கருத்துல நான் 100 விழுக்காடு உடன்படுகிறேன். எனக்கு மாற்று கருத்து இல்ல. நான் ஒரே ஒரு இடத்துல தான் மாறுபடுறேன். விஜய் வளர்ந்துருவார்னு பயந்தோ வாக்கரசியலுக்காகவோ எல்லாம் அப்படி அஞ்சி விஜய் மீது வழக்கு பதிவு செய்யாமல் நகரக்கூடியவர் அல்ல நம்முடைய முதலமைச்சர். அவர் உறுதியோடு இருப்பார். அதுக்கு ஒரு 2 உதாரணம் சொல்லிடுறேன். நீங்க அடுத்த ஒரு 2 உதாரணம் சொல்லிடுறேன். எதுக்குன்னா, நீங்க மிசாவில் அவரை கைது செய்ய வீட்டுக்கு வருகின்ற பொழுது அவர் வெளியூர்ல இருந்தார். நீ வீட்டுக்கு வா, அவனை கைது செய்ய போலீஸ் வந்திருக்குன்னு சொல்லி வர வச்சு போலீஸ்ட்ட ஒப்படைச்சாரு கலைஞர். பயப்படல. 2000 ஜெயலலிதா மேடம் முதலமைச்சராக பதவி ஏற்ற உடன் அவர் மீது இது மாதிரி வழக்கு போட்டு தேடுறாங்கன்னு சொன்னபோது நேரா டிஜிபி ஆபீஸ்க்கே போனவர். அவர் வழக்குகளை கண்டு பயந்தவரும் அல்ல, வழக்குகள் போட அஞ்சுபவரும் அல்ல. சட்டம் கடமையை செய்யும் என்று இருக்கிறார்கள் நம்பிக்கையோடு பண்ணார். முதல் நாள் இப்படி பேசினவர் அடுத்த நாள் எந்த ஒரு தலைவரும் எந்த ஒரு தலைவரும் தனது தொண்டர்கள் சாவதை விரும்ப மாட்டார்கள் அப்படின்னாரு. விஜயனுடைய மாநாட்டில் 5 பேர் செத்தான், அடுத்த மாநாட்டில் 3 பேர் செத்தான். இந்த இதுல 34 பேர் நீங்க கருத்து சொன்னதே தப்பான கருத்து. ரவீந்திரன், திமுக அரசியல் ரீதியாக இத கடந்து போக தான் நினைக்கிறாங்களா? இல்ல, இது ஜட்ஜ் பண்ண முடியல எனக்கு. இதுல கிரியேட்டிங் பப்ளிக் ஒப்பீனியன்ங்கிறது ஒரு ப்ரூடண்டா என்டியூரன்ஸோட கவர்ன் பண்ணக்கூடிய ஒரு முதலமைச்சரோட ஒரு இது. குறிப்பா 1957ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி தியாகி இமானுவேல் சேகரன் அவர்கள் பரமக்குடி வீதிகளில் வெட்டி கொலை செய்யப்படுறார். அந்த கொலை தொடர்பாக அமைதி கூட்டத்தில் பெரியவர் வேலுச்சாமி நாடார், ஐயா தேவர் ஐயா, இவங்கெல்லாம், இவர் சசிவர்ண தேவர், இவங்கெல்லாம் அந்த உரையாடல்கள் எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த வழக்கில் பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவர் குற்றவாளியாக சேர்க்கப்படலை. எஃப்ஐஆரில் ஐயா பேர் கிடையாது. அவர் பேர் இல்லாத போது இந்த பிரஷர் மவுண்ட் ஆகுது. நீ ஏன் அவனை அரெஸ்ட் பண்ண முடியாம பயந்து போயிருக்கிற, ஏன் பயந்து போயிருக்கிறன்னு ஒரு சூழ்நிலை வரும்போது ஒரு 2 வாரத்துக்கு பிறகு அரசியல் ரீதியா நன்மை பயக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது இந்த பப்ளிக் ஒப்பீனியன் ஏன் அரெஸ்ட் பண்ணலன்னு வருது. அரெஸ்ட் பண்ணாம இது பண்ணுங்கிறது ஆதித்தனாரு, கேடிகே தங்கமணி, மாப்போசி, ஆதிமூல நாடார் 4 பேரும் தான் காமராஜரை எதிர்த்துட்டு இருக்காங்க. மற்ற ஒட்டுமொத்த இதுவும் ஏன் அரெஸ்ட் பண்ணலன்னு வரும்போது கவர்மெண்ட் அரெஸ்ட் பண்ணி எஃப்ஐஆர்ல பேரை சேர்க்கிறாங்க. சோ இதுல பப்ளிக் காமராஜர், ஆமா, பப்ளிக் ஒப்பீனியன் ரொம்ப பெரிய ஒரு விஷயம். 14 நாளா எஃப்ஐஆர்ல இல்லாத ஒரு தலைவரை 2 வாரம் கழிச்சு அரெஸ்ட் பண்றாங்கன்னா பப்ளிக் ஒப்பீனியன் மவுண்ட் ஆகுது. சோ இதுல விஜய் விஷயத்திலையும் பப்ளிக் ஒப்பீனியன் எப்படி வர்றதுங்கிறத ஒரு என்டியூரன்ஸோட ஒரு சிஎம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இல்ல விஜய் மீது நடவடிக்கை எடுப்பாங்களா
அப்படின்ற ஒரு பெர்செப்ஷனா வெயிட் அண்ட் வாட்சா இருக்கு அரசாங்கம். அதான் நான் சொன்னேன். சரி பேசு ஒரு ஸ்டேட்டினுடைய பொலிட்டிக்கல் இன்ஸ்டாபிலிட்டியே இது ரிஃப்ளெக்ட் பண்ணுது. திரு பெருமாள்மணி, திமுக அரசோடைய பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டியில இருக்கக்கூடிய சிக்கல், பொலிட்டிக்கல் வில்ல இருக்கக்கூடிய சிக்கல் குறித்தெல்லாம் திரு ஐயநாதன் குறிப்பிட்டார். நேரம் கருதி கேட்கிறேன், இது விஜய்க்கும் பொருந்தும் இல்லையா? இந்த விவகாரத்தை தன்னிச்சையாக அவர் எதிர்கொள்ள போறாரா, இல்ல நாங்கள்லாம் இருக்கோம், நாங்க இருந்தாதான் இதுல இருந்து நீங்க விடுபட முடியும்னு சொல்ற அதிமுக பாஜகவுக்கு இதுவரை செய்தி சொல்றாரா, துணிச்சலாக இந்த விவகாரத்தை எதிர்கொள்வதற்கு அவர் முன் வர்றாரா? இதுவும் ஒரு பெர்செப்ஷனை உருவாக்காதா மக்கள்கிட்ட? சார், ஒரு பெர்செப்ஷனை, திமுகவுக்கு எதிரான ஒரு பெர்செப்ஷனை சமூக வலைதளங்களில் உருவாகுது. ஆனால் திமுகவின் தலைவராகவும் முதல்வராகவும் இருக்கிற ஒருத்தர் என்ன நினைக்கிறார்னா, நான் 75 ஆண்டு கால கட்சியினுடைய தலைவர்னா, நீங்க ஒரு ரசிகர் அமைப்பை தொண்டர்களாக மாற்றுகிறீர்கள், அமைப்பாக மாற்றுகிறீர்கள். நடந்தது ஒரு விபத்து. தமிழக அரசியல்ல ஒரு புதிய கட்சியை ஒரு தாயுள்ளத்தோடு ஒரு தாயுமானவராக அவர் அரவணைத்து வரவேற்கிறார். நான் அண்ணன் செந்தில் சொன்ன இடத்துக்கு தான் நான் வரேன். ஐயா முதல்வர் உங்களுக்கு ஒரு வழிகாட்டுகிறார், நீங்க களத்துக்கு வாங்க. அவர் கட்சிகளை கடந்த ஒரு காவல் தெய்வமாக தமிழக அரசியலை பார்த்து கொண்டிருக்கிறார், அங்க நிக்கிறாரு. அப்ப அப்படி இருக்கிற பொழுது நீங்கள் ஊகங்களுக்கு இடம் தராதீர்கள். நீங்க ஏதோ ஒரு தேசிய கட்சியோட கைகளில் போய் அந்த பெர்செப்ஷன் மாறும் சார். நீங்க சமூக வலைதளங்கள்ல நீங்க திமுகவுக்கு எதிரான ஒரு நிலை, அதான் சார், அது மாறுன்றது அவருக்கு தெரியறதுனால கூடவும் செய்யலாம், அதெல்லாம் தெரியறதுனால தான் அவர் என்ன பொசிஷன் பண்ண போற, விஜய் தன்னை எப்படி இந்த விவகாரத்துல பொசிஷன் பண்றாரு சார்? அவர் இப்ப எந்த இடத்துல நிக்கிறாரு? அதிமுக முதல்வர் எதிர்ப்புன்ற இடத்துல விஜய் நிக்கிறாருல சார், சிஎம் சார்னு தானே அட்ரஸ் பண்ணிருக்காரு. நீங்க வாங்க, அந்த முதல்வர் எதிர்ப்பு அப்படிங்கறதே நீங்க களத்துக்கு வாங்கன்னா முதல்வருடைய நடவடிக்கை சொல்லலையே. நான் பாத்துக்கிறேன், அதிமுகவுக்கோ பாஜகவுக்கோ இல்ல இது சட்ட ரீதியாக எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனை எங்கேயாவது கோட் பண்ணிருக்காரா அவரு? யாரு? ஐயா விஜய் கோட் பண்ணலையே சார். அவர் கோட் பண்ணவே வேண்டாம் சார், நன்றி தான் சொன்னாரு. சரி, நான் என்ன சொல்றேன் சார், அது வந்து ஒரு ஃபார்முலா சொல்றது. அதற்கு பிறகு அந்த அரசியல் கடந்து வந்துருச்சு. நான் என்ன சொல்றேன், தமிழ் நிலத்தினுடைய இந்த அரசியலை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு திராவிட பேரரசனாகிய ஐயா ஸ்டாலின் தன் கைகளில் இருப்பதாக அவர் கருதுகிறார். அதனால் தாவேகாவிற்கு அவர் கொடுக்கிற அந்த இடத்தை உணர்ந்து களத்திற்கு வர வேண்டிய பொறுப்பு தனிச்சு தாவேகாவுக்கு. கரெக்ட். நான் என்ன கேக்குறேன், தனிச்சு துணிச்சலா வருவாங்களா இல்ல அதிமுக பாஜக துணையோட தான் விஜய் வருவார்? எதிர்த்துட்டாங்களே சார், அதுதானே இப்ப அவருடைய மௌனம் என்ன சொல்ல போகுது? அவங்க ஏற்கனவே எதிர்த்துட்டாங்க சார். நீங்க வாங்க, தனிச்சு வாங்க, தனிச்சு நீங்க தயங்காம வாங்க, பேசும். இல்ல நேரம் பார்ப்பதற்கு செய்திக்கு நேரம் ஆயிடுச்சு, செய்திக்கு நேரம் ஆயிடுச்சு. இன்னொரு அமர்வுலையும் பேசும். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து நேர்பட பேச நிறைவு. அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டப்பட்டு